அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸல் ஷீட்டில் ஆட்டோ ஹைலைட் ரோ அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரோ வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இங்கே டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். இங்கே டேட்டாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய காலம்ஸில் டேட்டா இருக்குது. ஒருத்தருடைய டேட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆட்டோ ஹைலைட் இருந்ததுன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஜாய் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒவ்வொரு வேல்யூ கிளிக் பண்ணும்போதும் நம்ம கர்சரை எங்கே கொண்டு வருமோ அதுக்கு ஈவனாக இருக்கிற ரோஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி ஹைலைட் பண்ணி காட்டும். சரி, இது இந்த வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு என்ன ரேஞ்ச் வேணுமோ, எந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ண ரோ ஃபுல்லாக காட்டணுமோ அந்த ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஹோம் பட்டனில் மேலே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஸோ நியூ ரூல் அப்படின்றத கொடுத்துருக்க. இப்போ இதில் இங்கே கீழே யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அப்படின்னு இருக்குங்கள, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த இடத்துல ஈக்குவல் டு செல் ஓப்பன் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷன் போட்டு ரோ மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க. இப்போ ஃபார்மேட்டில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த பர்பிள் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே, இப்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்னா மறுபடியும் இதை ரைட் கிளிக் கொடுக்குங்க. இங்கே கீழே வந்து ரைட் கிளிக் கொடுத்துங்க. இப்போ வியூ கோட் அப்படின்னு இருக்கிறதுங்க. வியூ கோட் இதில் ஜென்ரலை ஒர்க் ஷீட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் ஆக்டிவ் செல் டாட் கால்குலேட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம எங்கே செலக்ட் பண்ணாலும் அந்த ரோ வந்து ஃபுல்லாக ஹைலைட் ஆகும். சரி, இப்போ நமக்கு இந்த கலர் வேணாம், வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ மேனேஜ் ரூல். ஸோ மேனேஜ் ரூலில் இங்கே எடிட் ரூல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கலரை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ கலர் மாறிடும். ஓகே, தேங்க்யூ.